டிஆர்பி எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா அந்த ஊடகோணியம் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரி, நமக்கு வந்து இப்போ கேஸ் ஸ்டடின்னு பார்க்கும்போது அனாபினா, நாஸ்டாக்கு, ஸ்பைருலைனா, டயாட்டம், கிளாமிடோமோனஸ், ஊடகோணியம் இதுதான் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அனாபினா. அனாபினா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சைனோ பாக்டீரியா. இது எங்க வாட்டர்ல அதிகமா இருக்கு அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம், நன்னீர் வாட்டர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில மட்டும்தான் இது வந்து வாழக்கூடியதா நமக்கு இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம். நைட்ரஜன் பிக்சேஷன், அதாவது நைட்ரஜன் நிலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையும் இது என்ன பண்ணுது அப்படின்னா செய்யும். அனாபினா பொறுத்த வரைக்கும் முக்கியமான பண்பு என்னன்னா இலை வடிவ அமைப்பு கொண்டது. அதே மாதிரி ஒளிச்சேர்க்கையோட நைட்ரஜன் நிலைநிறுத்தக்கூடிய செயலை என்ன பண்ணுது அப்படின்னா இதுல இருக்கு. அதுக்கு தகுந்த இந்த சிறப்பு செல்கள் எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நைட்ரஜன் பிக்சேஷனுக்காக இதுல நமக்கு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு அனாபினா பார்க்கும்போது இதுல முக்கியமா கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா இது என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா லீஃபி ஃபார்ம். சரிங்களா? இது எங்க இருக்கும் அப்படின்னா அசோலா இருக்கு பார்த்தீங்களா, அசோலாவுடைய இலைக்குள்ள இது என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு எண்டோபைட்டிக் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா வாழக்கூடியது. சரிங்களா? இது பெரும்பாலும் எங்க இருக்கும் அப்படின்னா ரைஸ் ஃபீல்டு, அதாவது நம்ம நெல்லெல்லாம் நம்ம வந்து விளைவிக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஃபீல்டுல இருந்து நைட்ரஜன் பிக்சேஷன் செஞ்சு நெல்லோட விளைச்சலை என்ன பண்ணும் அப்படின்னா அதிகரிக்கும். இந்த வேலையை வந்து நமக்கு செய்யறது. அதே மாதிரி இதோடைய இலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னா நீண்ட செல் சங்கிலியை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அனாபினா பொறுத்த வரைக்கும் நமக்கு பல்வேறு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது. அதே மாதிரி இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த ஆர்டர்ல வருதுன்னா நாஸ்டகேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டருக்கு கீழே தான் வருது. அனாபினா என்ன ஆர்டருக்கு கீழே வருது அப்படின்னா நாஸ்டகேல்ஸ் அப்படிங்கிற ஆர்டருக்கு கீழே வருது. அதே மாதிரி பெரும்பாலும் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம், குளம், ஏரி இதை தான் வந்து அதிகமாக காணப்படுது. அதே மாதிரி நெல் வயல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் பிக்சேஷன் செய்யறதுனால நெல்லோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஈல்டிங், சரிங்களா, அது வந்து நமக்கு ரொம்ப அதிகரிக்கும். சரிங்களா? அது கிடைக்கக்கூடிய மகசூல் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த யூட்ரிஃபிகேஷன் இது ஒன்று ஓப்பன் வச்சுங்க, இது கொஸ்டின் கேட்பாங்க. யூட்ரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிஓடி அப்படின்னு சொல்லக்கூடியது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து இப்படி ஒரு குட்டை இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி குட்டை இருக்கு அப்படின்னா இது வந்து நீர்நிலை. இதுல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குட்டையில அதிகப்படியான நமக்கு வந்து எனர்ஜி இருக்குன்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு கோழி கழிவு நீரா இருக்கலாம், அல்லது வந்து சேரும் சகதியுமா சேர்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டப்பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமா காணப்படும் போது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கழிவு நீர் அதிகமா கலக்கிறதா நம்ம ஊட்டப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த கழிவு நீர் அதிகமாகும் போது அனாபினாவோட வளர்ச்சி என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாகும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப இந்த அனாபினா என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய கீழே வாழக்கூடிய உயிரினங்களுடைய ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா பற்றாக்குறை ஏற்படுத்தும். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுத்தி இந்த உயிரினங்கள்னால உயிர் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு உண்டாக்கும். சரிங்களா? அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அனாபினாவில இருந்து டாக்ஸி அப்படிங்கிற, அதாவது நமக்கு நச்சு பொருட்கள் வந்து நமக்கு அதிகமா வெளியேறும். இப்ப இந்த நச்சு பொருட்கள்னால வந்து இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள்னால எதுவுமே வாழ முடியாது. அதான் யூட்ரிஃபிகேஷன் அல்லது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து முக்கியமான இன்னொன்னு ட்ரைகோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இந்த ட்ரைகோம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து உருளை வடிவத்தில் இருக்கும், ஒளிச்சேர்க்கை செய்யும் திறன் கொண்டது. ட்ரைகோமோட செயல் என்ன அப்படின்னா ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய திறன் இருக்கும். அதே மாதிரி அனாபினாவில் வந்து நமக்கு ஹெட்ரோசிஸ்ட், அக்கினேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான அமைப்பு கொண்டது. ஹெட்ரோசிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தடித்த சுவர் கொண்ட செல்கள். இவை நைட்ரஜன் நிலைநிறுத்தலுக்கு வந்து உதவுது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஹெட்ரோசிஸ்டோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நைட்ரஜன் பிக்சேஷன், நைட்ரஜன் நிலைநிறுத்தும் பணியை செய்யக்கூடியது அப்படின்னா ஹெட்ரோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல அக்கினேட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வித் ஸ்போர்,
ஸ்போர் போன்ற செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது கடுமையான சூழல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிர் வாழ உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அக்கினேட் பொறுத்த வரைக்கும் வித்து அப்படின்னு சொன்னாலும் சரி, ஸ்போர் அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த ஸ்போர் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கும்போது வந்து ஸ்போர்கள் வந்து நமக்கு உருவாகும். அடுத்து நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா யாரு இன்வால்வ் ஆகுறாங்கன்னா எட்ரோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நைட்ரஜன் நிலைநிறுத்தல்ல ஒரு முக்கியமான ஒரு பணியை செய்யக்கூடியது. சரிங்களா, இது வந்து பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி ஒளிச்சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இது அனாபினா தாவர செல்கள் ஒளிச்சேர்க்கையாக மேற்கொள்கின்றன. அப்ப இதுவும் என்ன பண்ணுதுன்னா ஒரு எப்படி நமக்கு நார்மலா ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் நடக்குதோ அதே மாதிரி இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடோட ஒரு வாட்டர் மாலிகுலை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து எதை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியதை ரிலீஸ் பண்ணுது. சரிங்களா, அப்ப அதே மாதிரி நமக்கு பெரும்பாலும் இந்த ப்ளூ கிரீன் ஆல்கால்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை நமக்கு வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய வேலையை வந்து இது செய்யும். சரிங்களா, இப்ப எதுல இருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா நீரில இருந்து தான் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். ஒரு வாட்டர் மாலிகுலுக்கு ஆஃப் O2. ஓகேங்களா, எத்தனை O2 நமக்கு கிடைக்கும்னா ஒரு வாட்டர் மாலிகுலுக்கு ஆஃப் O2 நமக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து போட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்னா மொத்தம் வந்து நம்ம ஒரு 6 வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 ஆக்சிஜன் நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, ஒரு 12 எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல இதுல 6 ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு வாட்டர் மாலிகுலுக்கு ஆஃப் O2 இது எழுதி வச்சுக்கங்க. ஒரு வாட்டர் மாலிகுலுக்கு ஆஃப் O2 கிடைக்கும். அடுத்தது கார்பன் பிக்சேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இது நன்னீர்ல வாழ்றதுனால இது ஒளிச்சேர்க்கை மூலம் என்ன பண்ணுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து கரிம மூலக்கூறுகளாக நிலை நிறுத்துகிறது. ஏன்னா தாவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதோடைய ஃபுட் எதுன்னா CO2 தான். சரிங்களா, தாவரங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு CO2 இருந்தாலும் அதுக்கு பெனிஃபிட். சரிங்களா, அதே மாதிரி ஹியூமன் பீயிங் அனிமல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சிஜன் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுதான் அவங்களுக்கு பெனிஃபிட். சரிங்களா, அப்ப இது அதிகமான அளவு வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அதாவது பிளான்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது இருந்தா தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிளஸ் வாட்டர் மாலிகுலை எடுத்துக்கிட்டு ஃபுட் மெட்டீரியலை வந்து உற்பத்தி பண்ண முடியும். ஆக்சிஜன் உற்பத்தி அப்படின்னு சொல்லும் போது இது என்ன பண்ணுது நமக்கு CO2 பிளஸ் H2O சேர்ந்து ஆக்சிஜனை வந்து நமக்கு உற்பத்தி செய்யுது. இதுல எது நிலைநிறுத்தப்படும் அப்படின்னா கார்பன் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நிலைநிறுத்தப்படும். அதுதான் அதுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல். இதுல அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க, நீண்ட இலை போன்ற ஒரு அமைப்புன்னு சொல்றாங்க. அதனால சொந்தமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா உணவை தயாரிக்க முடியும். ஆனா பின்ன பாருங்க நச்சுக்களை உற்பத்தி செய்கிறது. அதனால வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நீரின் திறன் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதோட இனப்பெருக்கம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பைனரி ஃபிஷன், இரு சம பிளவு. இதோட இனப்பெருக்கம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இரு சம பிளவு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி வந்து ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய வேலையை நமக்கு என்ன பண்ண அப்படின்னா செய்யும். அனாபினா வேரியபிளிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அனாபினாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீசிஸ், ஒரு சிற்றினம். அனாபினா வேரியபிளிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சிற்றினம். இது சுற்றுச்சூழல் நிலைமைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நைட்ரஜன் நிலைநிறுத்த முடியும். இது ஊட்டச்சத்து குறைந்த சூழலுக்கு மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நைட்ரஜன் வந்து நிலைப்படுத்தணும் அப்படிங்கும் போது தாவரங்களுடைய ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும், முக்கியமான ஒண்ணு. அப்ப எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் சொல்லக்கூடியது தாவரங்களுக்கு முக்கியமா இது தேவை. அதே மாதிரி ஒரு சிலது பாருங்க இந்த அனாபினா வேரியபிளிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சில தாவரங்களோட சிம்பியாட்டிக் லைஃப் சைக்கிள் கூட்டுயிரி வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வாழக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. வேற இதுல முக்கியமா இது பண்ணக்கூடியது இது தண்ணீர்ல பெரும்பாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. தண்ணீர் வளவளப்பான பச்சை இலைகளாக வெறும் கண்களால் வந்து தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மெயினா நைட்ரஜன் பிக்சேஷன்ல பொறுத்த வரைக்கும் ஒரு செயின் மாதிரி இப்படி தெரியுது அப்படின்னா
அந்த ஸ்ட்ரக்சர்லாம் என்ன அப்படின்னா ஹெட்ரோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹெட்ரோசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் தடிமனான சுவர்களை கொண்டவை மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தலுக்கு முக்கியமான ஒன்று. ஹெட்ரோசிஸ்டுகளை தவிர அனாபினா வேரியபிளைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா அகினேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தடித்த உரை போன்ற அமைப்புகளை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அகினேட்டுங்கிறது வந்து ஸ்போர். ஸ்போரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில வந்து தன்னை நிலைப்படுத்திக்கிறதுக்கு வந்து இது பயன்படுத்தக்கூடியது. சரிங்களா? அது இந்த ஸ்போர் இருந்தது அப்படின்னா வறட்சியை எதிர்க்கும் தன்மை கொண்டது. அதே மாதிரி அக்கினேட்டுகள் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு சாதகமான சூழ்நிலை வரும் பொழுது இவை முளைத்து புதிய ஒரு தாவரமா என்ன பண்ணும் அப்படின்னா வளரும். சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. மீதி எல்லாம் சேம் இதுதான், இப்படி ரிப்பீட் ஆகுது. அனாபினா பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஆக்சிஜன் இது ஒரு சிலது பாருங்க ஒளி இல்லாத நிலையில் அனாபினா பிறச்சார்பு வளர்சிதை மாற்றத்திற்கு மாறி சேமிக்கப்பட்ட சர்க்கரைகளை ஆற்றலுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா பயன்படுத்துகிறது. எப்ப அப்படின்னா ஒளி இல்லாத நிலையில். அதே மாதிரி ஹெட்ரோசிஸ்ட் எனப்படும் சிறப்பு செல்கள் என்ன பண்ணுதுன்னா வளிமண்டல நைட்ரஜனை அமோனியாவாக மாற்றக்கூடியது. இது என்ன பண்ணும் அப்படின்னா தாவரங்கள் பயன்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்து வச்சுங்க. அப்ப அமோனியா வந்து உற்பத்தி செய்யக்கூடிய வேலையும் இது செய்யுது. இதுல அதே மாதிரி வேறெல்லாம் அதே மாதிரி நமக்கு ஹெட்ரோசிஸ்களோட செயல்பாடுகளுக்கு வந்து எந்த நொதி காணப்படுது அப்படின்னா நைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி வந்து நமக்கு இந்த நைட்ரஜன் பிக்சேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நொதி. என்ன நொதி அப்படின்னா நைட்ரோஜினேஸ். இது இந்த நொதி பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வாயுவை மாற்றுவதற்கு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நைட்ரஜன் பிக்சேஷன்ல வந்து பயன்படக்கூடிய ஒரு நொதி எதுன்னு கேட்டாங்கன்னா நைட்ரோஜினேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நொதி. அடுத்தது நாஸ்டாக். நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான பேசிஸ். இது நமக்கு வந்து சிம்பியாட்டிக் லைஃப் சைக்கிள். சரிங்களா? பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எது இதில் இருக்கும் அப்படின்னா நம்ம ஆந்தோசராசில பார்க்கலாம், அதுக்கப்புறம் சைக்கஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தாவரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுயிரி வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வாழக்கூடியதா இருக்கும். நாஸ்டாக் சைக்கஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஒன்று. நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமா பார்க்கக்கூடியது இது நிலம் மற்றும் நீர் இரண்டிலுமே வாழக்கூடியது ஒண்ணுன்னு சொல்றாங்க. இது பாலிசாக்கரைடுகளால் ஆன ஒரு ஜெலட்டினஸ் போன்ற உரையில் மணி வடிவ செல்களை கொண்ட இலைகளால் ஆன கூட்டமைப்பு கொண்டது. இதோட ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மணி மாதிரி தான் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நாஸ்டாக் வந்து ஸ்டார் ஜெல்லி அல்லது நிலவின் எச்சில் என்று அழைக்கப்படுகிறது. இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸ்டார் ஜெல்லி அல்லது நிலவின் எச்சில். டீச்சர்ஸ் இதுல இங்கிலீஷ்ல என்ன கொடுத்திருக்காங்க சொல்லுங்க. ஜெல்லி பால் அப்படின்னு வரும் அல்லது ஸ்டார் ஸ்பிட் ஆஃப் த மூணுங்களா, SPITTEDங்களா, SPIT of the moon. இது அப்படியே பக்கத்துல இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கோங்க. நீங்க தமிழ்ல வேணாலும் நீங்க எழுதி வச்சுக்கங்க. நிலவின் எச்சில் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா நமக்கு வந்து நாஸ்டாக், ஸ்பிட் ஆஃப் த மூன். அடுத்தது முக்கியமான பண்பு. இதுல தாவர உடலானது கிளைகளற்ற இலை வடிவத்தில் உள்ளது, அன்பிரான்ச்டு. மேலும் பல இலைகள் ஒரு ஜெலட்டினஸ் போன்ற திரள்களுக்குள் ஒன்றாக கூடி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த கூட்டமைப்புல வந்து பாத்தீங்கன்னா என்ன காணப்படும் அப்படின்னா வளைந்த ட்ரைகோம்களை கொண்டிருக்கிறது. சரிங்களா? ட்ரைகோம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா வட்டமான அல்லது
முட்டை வடிவ செல்களால் ஆனதுன்னு சொல்றாங்க. செல்கள் வந்து ஒரு சரத்தில் மணிகளை போல வந்து வரிசையா நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செல்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்ன காணப்படும்னா குளோரோஃபில் இருக்கும், பைகோசைனின், பைகோ எரித்திரின், இது எல்லாமே வந்து அதுல காணப்படக்கூடிய நிறமி. அதே மாதிரி ஹெட்ரோசிஸ்ட், ஏன்னா நைட்ரஜன் பிக்சேஷனுக்கு முக்கியமானது எது அப்படின்னா ஹெட்ரோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இது பாருங்க, பொதுவாக 2 முனை முடிச்சுகளுடன் இடைப்பட்ட நிலையில் அமைந்துள்ளது. இனப்பெருக்கம் முக்கியமா எங்க நடக்கும் அப்படின்னா ஆர்மோகோன்கள், அக்கினேட்டுகள், இது மூலியமா தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கும். நாஸ்டாக்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 200 சிற்றினங்களை கொண்ட ஒரு பெரிய பேரினம் அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் எல்லாமே என்ன பண்றதுன்னா இலை வடிவத்துல தான் காணப்படுது. அனாபினாவும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு இலை வடிவத்துல தான் வந்து நமக்கு அனாபினாவை நம்ம பார்க்க முடியும். இது எதெல்லாம் வந்து வாழுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிவர் வேர்ட்ஸ், பாசிகள், லைக்கன்கள் இதோட சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா வாழுது அப்படிங்கிறாங்க. நாஸ்டாக் பாங்டிஃபார்ம், ஆந்தோசிராசின் தாலஸ், ஜமியாவின் வேர்கள், சைக்கஸோட பவள வேர்கள், அதே மாதிரி கனிரா மணிகோட்டாவின் பூக்கும் சதுப்பு நில தாவரங்கள், இதுலெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுதுன்னா ஒரு அக ஒட்டுண்ணியாக வாழ்கிறது, எண்டோபைட்டிக்காக வாழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, நோட் பண்ணிக்கங்க. நாஸ்டாக் பாங்டிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆந்தோசராஸோடைய தாலஸ்ல இருக்கு. என்னது கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு ஆந்தோசராஸ்ல ஸ்லைம் போர் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா காணப்படும். ஜமியா அப்படின்னு சொல்லக்கூடியதோட வேர்கள்ல காணப்படுதுங்கிறாங்க. அதே போல உங்களுக்கு சைக்கஸோடைய பவள வேர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுகிறது. இது ஒண்ணு பாருங்க புதுசா, கனோரா மணிகோட்டாவுடைய இது வந்து ஒரு சதுப்பு நில தாவரம், அந்த மாதிரி பிளான்ட்ல வந்து வாழக்கூடியதாக இருக்குன்னு சொல்றாங்க. அதே பாருங்க நாஸ்டாக் கொலிமா, நாஸ்டாக் ஸ்பேரிகம், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா லைக்கன்ல வந்து பைகோபயான்டா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, ஒரு ஆல்கா கூட்டணியா காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நாஸ்டாக் கம்யூனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இது வந்து ஈரம் மண்ணுல வாழக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. நாஸ்டாக் கம்யூனி எங்க இருக்கு அப்படின்னா ஈரமான மண்ணுல வந்து வாழக்கூடியது. வேற இதெல்லாம் முக்கியமா பார்க்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து நெல் வயல்லையும் அதிகமா வளர்கிறது, நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. நாஸ்டாக்கோட தாளஸ் அமைப்பு பொறுத்த வரைக்கும் எப்படி காணப்படும் அப்படின்னா ஒரு இலை வடிவத்தில் காணப்படும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இலைகள் ஒரு கூழ்மை, ஆக்சுவலா அது எப்படி சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், இதுக்குள்ள அப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்படி மணி கோத்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் ஒன்னா குவிந்து எப்படி இருக்குன்னா ஒரு பந்து கூட்டமைப்பு போன்ற அமைப்பு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இங்க தெரியுது பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு பந்து கூட்டமைப்பு, இதுதான் வந்து பொதுவான ஷீட். இந்த இருக்கு பாருங்க வெளியே, இது வந்து ஒரு வளவளப்பான பொருளால ஆனது. ஓகேங்களா, இதுக்குள்ளதான் வந்து இந்த ட்ரைகோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, ஹார்மோகோனி, அந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அக்கினேட்டுகள் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். டயக்ராம்ல அப்படியே நோட் பண்ணிக்கங்க. நாஸ்டாக் பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நாஸ்டாக் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இங்க வேணா ஒரு டிஃபரெண்ட் கலர்ல இங்க நோட் பண்ணிக்கங்க. இந்த டிஃபரெண்ட் கலர்ல இருக்கக்கூடியதை வந்து ஹெட்ரோசிஸ்ட் அப்படின்னு போட்டுருங்க. HETROCYST, ஹெட்ரோசிஸ்ட். இந்த சுத்தி இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா காமன் ஷீத் அல்லது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மியூசிலேஜினஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க, வளவளப்பான அப்படின்னு சொல்லக்கூடியது. வளவளப்பான
ஒரு உரையால் ஆனது. நியூசிரஜீனஸ் சீத்து. ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. பொதுவா மீதி எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது மீதி இங்க இருக்கு பாருங்க, இதெல்லாம் என்னது அப்படின்னா அக்கினேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கெல்லாம் என்ன பேருனா அக்கினேட். இதுல ஒரு சிலது டிஃபரெண்டா இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா வேற சைனோ கிரானியூல்ஸ் அப்படிங்கிற அமைப்பு காணப்படும். இதுக்குள்ளே இந்த இடத்துல எழுதிக்கங்க. இதுக்குள்ள என்ன காணப்படும் அப்படின்னா சைனோ கிரானியூல்ஸ் அப்படிங்கிற அமைப்பு காணப்படும். இது சேமிப்பு மாதிரி பணியை செய்யும். சைனோ கிரானியூல். இதெல்லாம் நமக்கு நாஸ்டாக்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ரக்சர். ஹெட்ரோசிஸ்ட், அப்புறம் அக்கினேட். இந்த ஹெட்ரோசிஸ்ட் மட்டும் வித்தியாசமான ஸ்ட்ரக்சரோட இருக்குங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெட்ரோசிஸ்ட் மட்டும் தனியா எழுதிங்க, டயக்ராம் போட்டுங்க. இப்படி இருக்கக்கூடியதுல உள்ள பாக்குறதுக்கு ஒரு எலும்பு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹெட்ரோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அங்கங்க செல் இருக்கும். இது பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகும், நிறைய டிஃபரெண்டா இருக்கும். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஹெட்ரோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு எலும்பு இருக்கக்கூடிய அமைப்பு மாதிரி காணப்படும். மீதி எல்லாம் உங்களுக்கு அக்கினேட்ஸ் தான். ஹெட்ரோசிஸ்ட் தவிர மீதி எல்லாமே பெரும்பாலும் என்ன காணப்படும் அப்படின்னா அக்கினேட் அப்படிங்கிற அமைப்பு தான் காணப்படும். இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு காலனியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரைகோம்கள் எனப்படும் முறுக்கப்பட்ட அல்லது வளைந்த செல்களின் சங்கிலியால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒவ்வொரு காலனினா ட்ரைகோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. வெளிப்புறத்துலதான் உங்களுக்கு அந்த மெல்லிய சவ்வு படலம் அப்படின்னு சொல்லக்கூடியது காணப்படும். ட்ரைகோம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொதுவாக முறுக்கப்பட்ட மணி வடிவம் ஒன்றுடன் ஒன்று பின்னப்பட்ட நிலையில் காணப்படும், அல்லது ஒரு கோர்க்கப்பட்ட மணி போல காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பொதுவா இருக்கக்கூடிய கேரக்டர். அதை பார்த்து வச்சுங்க. ஹெட்ரோசிஸ்டோட கேரக்டர் பார்த்து வச்சுங்க. இதுல பாருங்க, சிலவை பொதுவாக இடைப்பட்ட நிலையில் காணப்படும். ஆனால் சில நேரங்களில் இளம் நிலையில், அதாவது முனையத்தில், முனைப்பகுதியில் பாத்தீங்கன்னா நாஸ்டாக், லிங்கியா இந்த மாதிரி ஒரு சில பாத்தீங்க, அதாவது இடைப்பட்ட ஹெட்ரோசிஸ்ட்கள் 2 முனை முடிச்சுக்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஹெட்ரோசிஸ்டும் 2 முனை முடிச்சுக்களும் பொதுவாக காணப்படும். அதுக்கு எக்ஸாம்பிள் இது. இதுக்கு காரணம் என்னன்னா ஹெட்ரோசிஸ்டோட முனை முடிச்சுகள் செல்லுலோசின் உள் அடுக்கு தடிமனாவதால் உருவாகிறது. சரிங்களா? இதை பார்த்து இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதான் அக்கினேட்டு, அதே மாதிரி ஷீத்து, வெஜிடேட்டிவ் செல்ஸ், இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கிறது மட்டும் ஹெட்ரோசிஸ்ட். ட்ரைகோம் பொறுத்த வரைக்கும் இதுல கேட்டாங்க அப்படின்னா ஒரே மாதிரியா தான் இருக்கும். ட்ரைகோம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அனைத்து உடல செல்கள் அமைப்பு என்ன பண்ணுன்னா ஒரே மாதிரி தான் காணப்படும். செல் சுவர் பொறுத்த வரைக்கும் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா செல்லுலோஸ் அப்படிங்கிற ஒரு பொருளால் ஆனது. இதுலயே பாருங்க, உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குன்னா நிறமற்ற சென்ட்ரோபிளாசம் காணப்படுகிறது. அப்ப நிறம் இல்லைன்னா அதுக்கு பேரு சென்ட்ரோபிளாசம். நிறமிகளை கொண்ட அதே மாதிரி சைட்டோபிளாச பகுதியான குரோமோபிளாசம் அப்படிங்கிறது காணப்படுது. ஏன்னா குரோமோனாலே கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது.
இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. குளோரோஃபில் இருக்கு, பைகோசைனின் இருக்கு, பைகோ எரித்ரின் இருக்கு. அதே மாதிரி சைனோபேசியன் துகள்கள், போலி வெற்றிடங்கள், எம்டி பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா காணப்படும். சென்ட்ரோபிளாசத்துல என்ன காணப்படுது அப்படின்னா ஒரு முழுமையற்ற உட்கரு அல்லது உட்கரு உடல் மட்டுமே உள்ளது. முழுமையற்ற உட்கரு. அது ஏன்னா நமக்கு இது வந்து பாக்டீரியாவோட கேரக்டரும் இதுல இருக்கும். அதனாலதான் இன்சிபியன் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுல நியூக்ளியோலஸ் அப்படிங்கிற மாதிரி பந்துல இருக்காது. இனப்பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் இனப்பெருக்கம் அப்படிங்கிறது கிடையாது. இதுல என்ன கிடையாது அப்படின்னா நமக்கு வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கிடையாது. சைனோபேசின்னு எடுத்துக்கிட்டாலே என்ன கிடையாதுன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்சென்ட். என்ன கிடையாதுன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்சென்ட். இதை பார்த்து வச்சுங்க. அடுத்த ஆர்மகோனியாவோட கேரக்டர் அதே மாதிரி தான் நமக்கு திரும்ப திரும்ப வரக்கூடியது. அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆர்மகோனியம் என்ன பண்ணுதுன்னா தன்னை சூழ்ந்துள்ள ஒரு ஜெலட்டினஸ் வெளியில ஒரு பெரிய பந்து மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா, அதுல இருந்து வெளியேறி என்ன பண்ணும் அப்படின்னா புதிய காலனியை தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க ஸ்மித் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆர்மகோனியங்கள் பெரும்பாலும் தாய் காலனியிலிருந்து விடுவிக்கப்படாமலேயே புதிய இலைகளாக உருவாகி காலனி முதிர்ச்சி அடையும் போது இலைகளின் எண்ணிக்கை என்ன பண்ணும் அப்படின்னா அதிகரிக்கும் அப்படிங்கிற கருத்தை வந்து ஸ்மித் சொல்றார். அக்கினெட்டு பொறுத்த வரைக்கும் சாதகமற்ற சூழ்நிலையின் போது அக்கினெட்டுகள் உருவாகிறது. சாதகமற்ற சூழ்நிலை, சரிங்களா? அதாவது நமக்கு அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ட்ரைகோம் பொறுத்த வரைக்கும் தாவர செல்கள் பெரிதாகி தங்களை சுற்றி ஒரு தடித்த சுவர் போன்ற அமைப்பை என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரைகோம்கள் வந்து ஏற்படுத்திக்குமா. அதே மாதிரி சைனோபேசியன் துகளுடன் சேர்ந்து அதிக அளவு சேமிப்பு உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கிறது. சிறப்பாக மாற்றி அமைக்கப்பட்ட தாவர செல்கள் வந்து பாத்தீங்கன்னா அக்கினெட்டுகள். ஏன்னா பெரும்பாலும் இதுல அதிகமா இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா அக்கினெட்டுகள் தான் நிறைய இருக்கும். ஸ்போர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த வகையான ஸ்போர் காணப்படுது அப்படின்னா ஓய்வு நிலை ஸ்போர், ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் அல்லது ஆர்த்தோஸ்போர். இதை நோட் பண்ணிக்கணும். இது கேட்கலாம். நாஸ்டாக்ல எந்த வகையான ஸ்போர்கள் காணப்படுது அப்படின்னா ஆர்த்தோஸ்போர் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. அக்கினேட் அப்படிங்கிற கேரக்டர் வந்துச்சுனாலே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது தன்னுடைய ஒரு சாதகமற்ற சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு தான் இந்த அக்கினேட்டுகள் அப்படிங்கிற அமைப்பு உருவாகும். இதே மாதிரி நாஸ்டாக் ஸ்பான்சா இது முட்கள் நிறைந்த வித்து சுவர்களுடன், அதாவது வித்துனா ஸ்போர், ஸ்போர் சுவர்களுடன் கூடிய அக்கினெட்டுகளை உருவாக்குகிறது. ஹெட்ரோசிஸ்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து நாஸ்டாக் கம்பெனி ஹெட்ரோசிஸ்டுகள் வந்து எப்போதாவது என்னவா செயல்படும் சொல்றாங்க அப்படின்னா ஸ்போராக செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஹெட்ரோசிஸ்டுகள் முளைத்து புதிய நாஸ்டாக் இலைகளை உருவாக்குகின்றன. ஹெட்ரோசிஸ்டுகள் முளைத்து புதிய நாஸ்டாக் இலைகளை உருவாக்குகின்றன. அதே மாதிரி முளைக்கும் போது ஹெட்ரோசிஸ்டின் புரோட்டோபிளாசம் முதலில் 2 செல்களாக பிரிக்கிறது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெட்ரோசிஸ்டோடைய புரோட்டோபிளாசம் முதலில் 2 செல்களாக, எத்தனை செல்லா பிரியும் கேட்டாங்கன்னா 2 செல். 2 செல்கள் மீண்டும் பிரிஞ்சு என்ன பண்ணுன்னா 4 செல்கள் கொண்ட ஒரு முளை கருவை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. சரிங்களா? இது வந்து நமக்கு ப்ரோஃபில், அதாவது முதல் கரு மாதிரி ஃபர்ஸ்ட் எம்பிரியோ, ப்ரோ எம்பிரியோ. இது இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்கோமே, ப்ரோ எம்பிரியோனா கொடுத்துருக்கு. நியூ ஃபிலமெண்ட்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, அப்ப நூல் போன்ற இலை போன்ற அமைப்பு நியூ ஃபிலமெண்ட். ஒரு நியூ இலை போன்ற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குது. இந்த முளைக்கரு வெளிச்சுவரை உடைத்து கொண்டு என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே வந்து புதிய இலையாக நமக்கு வந்து வளருது, புதிய வந்து ஒரு ஃபிலமெண்டாக வந்து வளருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எண்டோஸ்போர். ஏன்னா இதுல பெரும்பாலும் என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து
ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நமக்கு இதுல பொதுவா இருக்கக்கூடியது. இதுல மைக்ரோஸ்கோபியம், நாஸ்டாக் கம்யூனி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்கிருமி வித்துக்கள் உருவாவதும் அவை முளைத்து புதிய இலைகளாக மாறுவதும் பதிவாகியுள்ளது. சரிங்களா? இதுல உட்கிருமி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்குங்க? ஜெர்மினேஷன் அப்படின்னா முளைக்கக்கூடியதுதான். ஜெர்மினேஷன் முளை வித்துக்கள் அப்படின்னு போடுங்க. உட்கிருமி அப்படிங்கறத அடிச்சுட்டு முளை வித்துக்கள் அப்படின்னு போட்டுக்கங்க. முளை வித்துக்கள் அல்லது முளைக்கும் ஸ்போர்கள் அந்த மாதிரி சொல்லலாம். முளை வித்துக்கள் அல்லது முளைக்கும் ஸ்போர்கள் அவை முளைத்து புதிய இலைகளாக மாறும். இந்த கருத்தெல்லாம் சொல்றாங்க. ஹெட்ரோசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த உட்கிருமி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா முளை வித்துக்கள்னு போட்டுங்க. முளை வித்துக்கள். இது எதை மாத்தும் போது இது பண்ணும்போது கவனிக்காமட்டேன். வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முளை வித்துக்கள். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதோட நாஸ்டாக் ஓவர். நாஸ்டாக் இதை படிச்சீங்கன்னா போதுங்க. கண்டிப்பா அதுல வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி கேட்டுருவாங்க. அடுத்தது ஸ்பைருலினாவோட கேரக்டர். ஸ்பைருலினாவை இந்த கொஸ்டின் நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஏன்னா சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பைருலினா வந்து ஒரு முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? அதாவது 55%ல இருந்து 70% வரை புரதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நமக்கு யூஜிடிஆர்பிலே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுல வேற என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அமினோ அமிலம், காமா லினோனிக் ஆசிட், பீட்டா கரோட்டின், லினோனிக் ஆசிட், அராக்கிடினிக் அமிலம், விட்டமின் B12, அதே மாதிரி இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ், நியூக்ளிக் அமிலங்கள், RNA, DNA இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல அரேஞ்ச் ஆயிருக்கு. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். இதுல அந்த நிறமிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா குளோரோபில், பைகோசைனின் இருக்கு. இது வந்து ஒரு நிறமி புரத கலவை அப்படின்னு சொல்றாங்க. உருவியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதோடைய மார்பாலஜிக்கலா பார்க்கும்போது ஸ்பைருலினா வந்து நமக்கு சிம்பியாட்டிக் லைஃப் சைக்கிள், கூட்டுயிரி வாழ்க்கை முறை கொண்டது. பல செல் மற்றும் இலை போன்ற நீல பச்சை பாசி நுண்ணுயிரி அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பைருலினாவும் நைட்ரஜன் நிலைப்படுத்தக்கூடிய வேலையை வந்து செய்யுது. ஸ்பைருலினா எப்படி இருக்கும் அப்படின்னா கோல் வடிவத்திலோ அல்லது வந்து தட்டு மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒளிச்சேர்க்கை நிறமின்னு எடுத்துக்கிட்டோம்னா பைகோசைனின். வேற என்ன இருக்கு அப்படின்னா குளோரோபில் A இருக்கு, கரோட்டினாய்டு காணப்படுது, பைகோ எரித்ரின் இருக்கு. இதெல்லாம் எந்த ஒரு நிறத்தை வந்து தாவரங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தை வந்து கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்பைருலினா பொறுத்த வரைக்கும் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். அதனால தற்சார்பு உணவு ஊட்டம் கொண்டது. ஸ்பைருலினா பொறுத்த வரைக்கும் இரு சமப்பிளவு. இந்த பாக்டீரியாவில் என்ன கேரக்டர் இருக்கோ அதுதான். இந்த இரு கூற்று பிளவுன்னு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இரு சமப்பிளவு அப்படின்னு போட்டுக்கங்க. பைனரி ஃபிஷன். சரிங்களா? இதுல இந்த புரதம் பேஸ் பண்ணி ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்பைருலினா பொறுத்த வரைக்கும் நமக்கு மீதி கேரக்டர்லாம் வரும். இதை கேட்கும்போது நமக்கு இந்த புரோட்டீன் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஏற்கனவே யூஜிடிஆர்பில கேட்டிருந்தாங்க. அவ்வளோக்கா இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இல்லை. இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா இதுதான். அடுத்து டயட்டம். டயட்டம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது அந்த காலத்தெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சினிமா தியேட்டர்லாம் வந்து
அங்கங்க ஸ்பீக்கர் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க நான் சொல்றது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு சினிமா தியேட்டருக்கு போயிருந்தீங்க அப்படின்னா, ஒரு மண்ணை கூட்டி வச்சோ, ஒரு சாதாரண வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர பெஞ்சு போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. அதுல சினிமா தியேட்டருடைய மேல் புறத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு நுர மாதிரி வந்து ஃபுல்லா எல்லாமே அப்ளை பண்ணிருப்பாங்க. பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற வந்து தெர்மாகோல் ஷீட் போட்ட மாதிரியே அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். சரிங்களா? அதான் டயாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சவுண்ட் ப்ரூஃபுக்காக என்ன பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த சவுண்டு வந்து எக்கோ அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி வெடிமருந்து எல்லாம் தயாரிக்கிறாங்கன்னா ஜெலட்டினஸ் குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெலட்டினஸ் குச்சி எல்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து நமக்கு இந்த டயாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்துவாங்க. அடுத்தது கிரைசோஃபைட்டா. இது எதுல வருது அப்படின்னா கிரைசோஃபைட்டா. சரிங்களா? கிரைசோஃபைட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு கீழே வரக்கூடியது. இந்த பாசிகளுக்கு பேர் என்னன்னா பொன்னிற பழுப்பு பாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொன்னிற பழுப்பு பாசிகள். இதுல இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் மீஸ்? தமிழ் எழுதி வச்சுக்கோங்க, சாரி இங்கிலீஷ் எழுதி வச்சுக்கோங்க. கோல்டன் பிரவுன் ஆல்கே, பொன்னிற பழுப்பு பாசிகள், கோல்டன் பிரவுன் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் கடல் பகுதியில் வந்து அதிகமா காணப்படுங்க. சரிங்களா? பைட்டோ பிளாங்டன், அதாவது மிதவை உயிரினங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதை அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாசி புரோட்டோஸ்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இது முக்கியமான ஒண்ணு. இதுல 10,000க்கு மேற்பட்ட டயாட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணப்படுகிறது. அதை விட பல மடங்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டைனோ பிளஜல்லேட்டுகளை போலவே இதுல என்ன காணப்படுதுன்னா நிறமிகள் குளோரோஃபில் ஏ இருக்கு, சி இருக்கு, ஆனா குளோரோஃபில் பி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோரோஃபில் பி இல்லை. குளோரோஃபிலை மறைக்கும் கரோட்டினாய்டுகள் மற்றும் சாந்தோபில்கள், குறிப்பாக பியூகோசாந்தின் காரணமாக இந்த நிறம் காணப்படுது. ஏன் இது வந்து கோல்டன் பிரவுன் கலர்ல காணப்படுது அப்படின்னா குளோரோஃபிலை மறைக்கும் கரோட்டினாய்டுகள் மற்றும் சாந்தோபில்கள், குறிப்பாக பியூகோசாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறதுனாலதான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் பிரவுன் கலர்ல காணப்படுகிறது. அடுத்த டயாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்டியூல், இதை நோட் பண்ணீங்க. இது எனப்படும் சிலிக்கா அடிப்படையிலான ஓட்டினால் சூழப்பட்டுள்ளது. இந்த பிரஸ்டியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா நமக்கு டயாட்டம்னாலே சிலிக்கா அதிகமா காணப்படும். இது ஒன்றுடன் ஒன்று மேலமைந்த இரண்டு பாதிகளால எபிதிகா மற்றும் ஐபோதிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நான் டயாட்டம் டயக்ராம் கொடுத்துருக்கேன்னு பார்த்துக்கலாம். இங்க இருக்குது இல்லைங்களா? இதுதான். இதுல பொறுத்த வரைக்கும் எபிதிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி ஹைபோதிகா அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல காணப்படும். இது வந்து பெட்ரி டிஷ்ஷின் அமைப்புடன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒப்பிடுறாங்க. பெட்ரி டிஷ், பெட்ரி டிஷ்னா நம்ம லேப்ல எல்லாம் பார்த்திருப்போம். இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கிறத பெட்ரி டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுலதான் வந்து ஐபோதிகா எபிதிகா அந்த மாதிரி பகுதியெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐபோ எபி பார்த்து வச்சுங்க, கீழ்ப்பகுதி மேல் பகுதி அந்த மாதிரி வந்து அமைப்பு வந்து இதுல காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு மின் அணு நுண்ணோக்கியில பார்க்கும்போது இந்த பிரஸ்டியூல்ஸ் பாருங்க, இது ஒரு முக்கியமான ஒண்ணு டயாட்டம் பொறுத்த வரைக்கும். இந்த பிரஸ்டியூல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா எண்ணற்ற துளைகளால் துளைக்கப்பட்டு இருப்பதை காணலாம். இந்த துளைகள் வந்து செல்லின் புரோட்டோபிளாஸ்டை வெளிப்புற சூழலுடன் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இணைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரஸ்டியூல்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி நிறைய துளைகள் இங்க பாருங்க நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய துளைகள் இருக்கிற மாதிரி அமைப்பு தான் வந்து அவங்க சொல்றாங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த செல்ஸ் இஸ் கால்ட் த பிரஸ்டியூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான். இதோட வேலை என்னன்னா வெளிப்புறத்தோட வந்து ஒரு இணைப்பை ஏற்படுத்துறது தான் இந்த பிரஸ்டியூல்ஸோட வேலை. நீங்க இந்த கொஸ்டின் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டயாட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு
ஏறக்குறைய முழுவதுமாக இந்த ஓடுகளின் வடிவம் மற்றும் அமைப்பை அடிப்படையாக கொண்டது. இவை ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு ஒரே மாதிரியாக இருக்கும். இவை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கவர்ச்சிகரமான தோற்றத்தை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. டயாட்டை என்ன பண்ணுதுன்னா இறக்கும் போது அவற்றின் ஓடுகள் கடலின் அடிப்பகுதிக்கு சென்று தடிமனான அடுக்குகளாக குவிக்கப்படும். இது என்ன பண்ணுனா ஒரு மதிப்பு மிக்க கனிம வளமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிலிக்கா வேற நமக்கு என்ன பண்ண அப்படின்னா சிலிக்காங்கிறது பெரும்பாலும் கிடைக்கும். டயாட்டமேசிய எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு மென்மையான ஒரு இலகுவான பொருள், அதுக்கு பேரு டயாட்டமேசிய எர்த். இது வடிகட்டுதல் அமைப்புகள் போன்ற பல பயன்பாடுகளை கொண்டது. வேற எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா வெள்ளி மெருகூட்டுவதற்கு. நீங்க வெள்ளி கொலுசு எல்லாம் செய்யும் போது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வெள்ளை கலர்ல ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது எப்பயாவது செஞ்சும் போது பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அது சின்னதா பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு சுண்ணாம்பு ஓடு மாதிரியே இருக்கும். அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வெள்ளையே பாத்தீங்கன்னா மெருகூட்டுவாங்க. அதெல்லாம் எதை பயன்படுத்துறாங்கன்னா இந்த டயாட்டம் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பற்பசை பேஸ்ட் தயாரிக்கிறதுக்கு, அதே மாதிரி இது ஒரு லேசான உராய்வு பொருளாக பயன்படுகிறது. இனப்பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல நமக்கு பாக்டீரியல் நடக்குதோ அதே தான், இருசம பிளவு அப்படின்னு சொல்லக்கூடியது. பாலிலா முறையில் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் கிடையாது. சரிங்களா? அது ஒரு சில இடத்துல பாருங்க என்ன சொல்றாங்க, ஒற்றைமய கேமெட்டுகளின் உற்பத்தியுடன் கூடிய பாலியல் கட்டமும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இதுதானே சைனோபேசினா தான் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் வராது. அப்ப இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டயாட்டம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் வரலாம். அப்ப பைனரி ஃபிஷ்ங்கிற கேரக்டர் வருது பாருங்க. அதே மாதிரி 3 பழமையான பாசி வகை குழுக்கள் பார்த்தீங்கன்னா கிரைசோபைட்டுகள் நிலையில் இருப்பது ஒரு அசாதாரணமான அம்சமாகும். ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கிரைசோபைட்டுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. கிரைசோபைட்டுகள் என்றால் என்ன, அதை அப்படி நோட் பண்ணிக்கங்க. கிரைசோபைட்டி ஆல்கே, அதாவது எங்க வாழுதோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. எங்க பனியில வாழுமா, எங்க வாழும், பனியில தான் வாழுமா, கிரைசோபேசி ஆல்கேங்கிறது எங்க வாழும் அப்படிங்கறத வச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம். பனி படர்ந்த பகுதியா கிரைசோபேசி. இது மோஸ்ட்லி கிரைசோபேசி எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ல தான் இருக்கு. பெரும்பாலும் நன்னீர் தாங்க கிரைசோபேசி பொறுத்த வரைக்கும். இது ஸ்பெசிபிக்கா இது நம்ம சொல்லல. மெயினா கிரைசோபேசியை பொறுத்த வரைக்கும் நன்னீர் ஆல்கேன்னு சொல்றாங்க. வேற இதுல முக்கியமா எதுவும் கொடுக்கல. கிரைசோபேசினாலே பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நன்னீர் ஆல்கேன்னு சொல்லக்கூடியதான். இதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது டயாட்டம் பொறுத்த வரைக்கும் பாலிலா இனப்பெருக்கம் மைட்டாட்டிக் செல் பிரிவு எதன் மூலம் நடக்குது அப்படின்னா மைட்டாட்டிக் செல் பிரிவு மூலம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மகள் செல்லும் பெற்றோர் செல்லின் ஓட்டின் ஒரு பாதியை பெற்று அதற்கு பொருத்தமாக ஒரு புதிய பாதியை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா தொகுத்து கொள்கிறது. பாருங்க, அதெல்லாம் வித்தியாசமான ஒரு கேரக்டர். இந்த மாதிரி பேஸ் பண்ணலாம் கொஸ்டின் கேட்பாங்க. இருப்பினும் புதிதாக உருவாகும் பாதி எப்போதும் புதிய செல்லின் ஐபோத்திகா கீழ்பாதி ஆகவே செயல்படுகிறது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. புதிய செல் என்ன பண்ணும் அப்படின்னா ஐபோத்திகா கீழ்பாதி ஆகவே செயல்படுகிறது. இது விளைவாக 2 மகள் செல்களில் ஒன்று பெற்றோர் செல்லை விட சற்றே சிறியதாக இருக்கும். இந்த விளைவு பல தலைமுறைகளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மேலும் நமக்கு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏரியாவில் தாங்க கொஸ்டின் கேட்பாங்க. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க.
அதே மாதிரி பாருங்க, இந்த செயல்முறை ஒரு குறிப்பிட்ட அளவு எட்டப்படும் வரை தொடர்கிறது. மேலும் டயட்டம் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் இனப்பெருக்கத்தின் ஒரு கட்டத்திற்கு உட்பட்டு இயல்பான பிரஸ்டியூல்ஸ் அளவை மீண்டும் நிலைநிறுத்தப்படுகிறது. ஏன்னா நமக்கு மியாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்தாலே என்ன பண்ணும் அப்படின்னா ரிடக்ஷன் டிவிஷன், சரிங்களா? பெரிய அளவுல வந்து நமக்கு அது வந்து பிரியாம திரும்ப திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வது. அப்ப திரும்ப என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் பொழுது இந்த பிரஸ்டியூல்ஸோட நிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்கு. இப்ப பிரஸ்டியூல்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு மீள்தன்மை கொண்ட இனங்களில் மகள் செல்கள் விரிவடைய முடிகிறது. மேலும் செல் சுருங்கும் சிக்கல் ஏற்படுவது இல்லை. இதுல இருபக்க சமச்சீர் நீளமான மெல்லிய டயட்டம்களில் பெற்றோர் செல்களில் நடைபெறும் ஒடுக்கப் பிரிவு ஒத்த அசையாத கேமெட்டுகளை உருவாக்குகிறது. அவை இணைந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கருமுட்டையை உருவாக்குகிறதுன்னு சொல்றாங்க. ஆர சமச்சீர் வட்டமான வடிவங்கள் பாசிகள் பாசிகளில் காணப்படும் கேமிட் இணைவின் மூன்றாவது வடிவமான அண்டப்புணர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அப்படியே பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து நமக்கு கிளாமிடோமோனஸ். கிளாமிடோமோனஸ் தொடங்கினா முடிக்க முடியுமா? கிளாமிடோமோனஸ் தொடங்கினா முடிக்க முடியாது, அது லென்த்தா போகும். சரி, அப்ப இது வரைக்கும் இருக்கட்டும். இது வரைக்கும் இருக்கக்கூடியது என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான், 35 பக்கம் வந்துருச்சு, இன்னும் ஒரு 10 பக்கம் தான். அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன